ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 49வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் வச்சு நடக்க போகுது. 30th ஏப்ரல் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம சொன்னாலும், லாஸ்ட் கேமில் ஆர்ஆர் வந்து ஜிடியை பீட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு கிடச்சிது. 9th பொசிஷன் இருந்த ஆர்ஆருக்கு ஒரு சின்ன மொமெண்டம் கிடச்சிது. ஸோ சிஎஸ்கே பஞ்சாபை பார்த்தீங்க அப்படின்னா பீட் பண்ணி அந்த ஒரு மொமெண்டத்தை மறுபடியும் கொண்டு வராங்களா, இல்லை பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக வின் பண்ணி டாப் 4க்குள்ளே நுழையிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் கபடி சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். சேப்பாக் கிரவுண்டு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் பெரிய கிரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஸ்லோ பிச்சஸ் கொடுப்பாங்க. ரன்ஸ் வந்து ஒரு 160 170 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் ஸ்கோர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இது எல்லாமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரீசெண்ட் மேட்சஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். 9 மேட்சுக்கு லாஸ்ட் 9 மேட்சுக்கு 64 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸ்க்கும் 46 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் ஸ்கோர் கார்டில் லாஸ்ட் கேமு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு ஒரு ஸ்லோ மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு டீமே ஸ்ட்ரகிள் ஆகி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிஎஸ்கே பவர் பிளேயில் 50க்கு 3, செகண்ட் இன்னிங்ஸில் எஸ்ஆர்ஹெச் வந்து பவர் பிளேயில் 37க்கு 2. அண்ட் செகண்ட் கேம் சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் இது ரொம்பவே ஒன் சைடான மேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 31க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 71க்கு 1 அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டிசி இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 51க்கு 1, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 46க்கு 3. அண்ட் லாஸ்ட்டாக ஃபோர்த் மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 56, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 30க்கு 3. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸில் ஸ்லைட்லி இந்த கிரவுண்டில் ரன்ஸ் அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஒரு கேமை தவிர்த்து இதில் 100 ரன் அப்படிங்கிறனால ரன் ரேட்காக கேகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தாங்க. மற்றபடி ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி நியூ பேட்ஸ்மேனுக்கு இந்த பிச்சு அகென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட்டு ஒரு 4 மேட்சஸில் 29 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 18, ரெண்டாவது இன்னிங்ஸ் 11 அப்படின்னு சொல்லி ஷேர் ஆகிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 22 விக்கெட்ஸ். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 13, ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சிருக்கு. இப்போ போலர்ஸோட டைப்பில் ரைட் ஆர்ம் ஹை பேஸ் போலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மேட்ச்சுக்கு ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ் மத்தீஷா பத்திரனா. ஸோ அவர் ப்ளே பண்ணுவாராங்கிறது தெரியலை. மோஸ்ட் ப்ராபபிளி நார்த்தன் எல்லிஸ் வந்து ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குதுங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் ஆப்போனன்ட்ஸான பஞ்சாபில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பெரிய பேஸ் போலர்ஸ் யாரும் இல்லை. மார்க்கோ யான்சன் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் போலர் தான். அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு இந்த கிரவுண்டில். மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு 29 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸ்கில் லெக் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட்டு. சைனா மேனுக்கு ஸ்லைட்லி இந்த கிரவுண்டில் நல்ல சப்போர்ட் வந்திருக்கு. காரணம் நூர் அகமது வந்து நல்லா போல் பண்ணியிருக்காரு. 15 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இது வரைக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 10, ஆஃப் பிரேக் வந்து 11, ஓவரால் 46 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 32 முறை ரெண்டு டீமும் மோதிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 17 முறையும் பஞ்சாப் வந்து 14 முறை வின் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் பஞ்சாப்போட ஹோம் கிரவுண்ட் முலன்பூரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தோத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த மேட்ச்சில் பிரியான் சாயா பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரியும் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டையாக இருக்குது. இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடந்த மேட்சஸில் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிஎஸ்கே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பஞ்சாபும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 2 கேம் ஓடியில் வின் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற கேம்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குது. மேட்ச் வந்து வின் பண்ண முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஒரு மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக மலையில் வின் பண்ணாங்க. அட் த சேம் டைம் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 111 டிஃபெண்ட் பண்ணாங்க. அதை தவிர்த்து லாஸ்ட்டு 5 கேம்ஸில் பெரிய ஒரு நம்பர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியலை. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 200+ அடிச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த கேகேஆர் பேட்டிங் ட்ராக்கில் அதை சேஸ் பண்ணியிருக்க முடியும். பட் மழை வந்து ஒரு பாயிண்ட்ஸை வந்து ஷேர் ஆகிருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமுக்குமே பேலன்ஸாக நீங்கள் வந்து டீம் மேக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ. அவங்களோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஷேக் ரஷீத் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சாம் கரன் ஓப்பன் பண்ணுவார். ஆயுஷ் மாத்ரே 1 டவுன், ரவீந்திர ஜடேஜா, டெவால் பிரீவிஸ், சிவம் துபே, தீபக் ஹூடா, MS தோனி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அன்ஷுல் கம்போஜி, நூர் அகமது, மத்தீஷா பத்திரனா, லாஸ்ட்டாக கலீல் அகமது. இது வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் ஹூடா எதுக்கு அப்படிங்கிறது நமக்கும் தெரியுது.
அவர் எதுக்கு டீமில் இருக்கார் அப்படிங்கிறது கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டருக்கு மறுபடியும் ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கலாம். பட் 1 2 அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 தென் அன்ஷுல் கம்போஜ் 4 நூர் அகமது 5. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 யங்ஸ்டர் வந்து இது வரைக்கும் சிஎஸ்கே ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு 15 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறாங்க. பட் ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அந்த ஹூடா ரிப்ளேஸ்மெண்ட்டை ஆண்ட்ரே சித்தார்த் கொண்டு வந்தால் கூட ஒரு நல்ல பிக்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபுல் 4 ஓவர்ஸ் கலில் பத்திரனா, நூர் அகமது, அன்ஷுல் அண்ட் ஜடேஜா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து சாம் கரனுக்கு பவுலிங் கிடச்சிது அப்படின்னா யாரோட ஓவர் ஷேர் ஆகும்னா அன்ஷுல் கம்போஜ் அண்ட் பத்திரனா ஓவர் வந்து ஷேர் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு ஷேக் ரஷீத் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 13% பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு 25லேருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இவர் கூட கம்பேர் பண்ணல ஆயுஷ் மாத்ரே குவாலிட்டியாக ஆடுறாரு. இனிஷியலாக மார்க்கோ யான்சன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் பாலை நல்லா மூவ் பண்ணுவாங்க. ஸ்லைட்லி ஹர்ஷ்தீப் சிங்குக்கு அகெயின்ஸ்டாக இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிள் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ரோக் மேக்கிங் இருக்குது. சின்ன பையன் தான், 17 வயசு தான். பட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணலாம். இவர் இது வரைக்கும் ப்ளே பண்ண 2 மேட்ச்லையுமே ப்ராமிசிங் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காரு. 30+ ரன்ஸ் வந்து ஆடி இருக்காரு. சாம் கரன் லாஸ்ட் சீசன் பஞ்சாபோட கேப்டனாக இருந்தவர். இப்போ பஞ்சாப்க்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணும்போது சாம் கரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டாப்பில் வராரு, நம்பர் 2 ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இறங்குறாரு. ஸோ அது வந்து ஃபேண்டசிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜடேஜா அகெயின்ஸ்ட் பஞ்சாப் கொஞ்சம் டீசென்ட் ரன்ஸ் வந்து வந்திருக்கும். 92% பிக் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் கன்ஃபார்ம் இவர் தான் நம்பர் 4. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. டிவால் ப்ரீவியஸ்மே அவருக்கு அது அடுத்தபடியாக தான் வரப்போகிறாரு. பவுலிங்லேயுமே சம் ஓவர்ஸ் வந்து ஜடேஜா பவுல் பண்ணுறாரு. ரீசெண்ட் டேஸில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக 92% பிக் பண்ணியிருக்காங்க. நீங்களும் மஸ்டாக போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு விசி கூட இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஆப்போனன்ஸில் பிரியான் சாரியாவை தவிர்த்தோம் அப்படின்னா நெஹால் வதியா தான் மிடில் வருவார். மற்ற எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. டெவால் ப்ரீவிஸ் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 49 அடிச்சிருக்காரு. ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி ஆடுவார். ஆப்போனன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சஹல் மட்டுமே ஸ்பின்னர். கிளென் மேக்ஸ்வெல் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா, இல்லை ஸ்டோயினிஸ் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேவுமே நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காரு. லாஸ்ட் சீசன் வந்து லக்னோக்காக அவர் ப்ளே பண்ணும்போது சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பார் சேஸில். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்லைட்லி ஸ்டோயினிஸ் போவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். எது எப்படியோ டெவால் ப்ரீவிஸோட அந்த ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் நீங்கள் பாருங்கள். 75, 57, 83, 36, 42 அப்படின்னு சொல்லி குவாலிட்டி ஆடுறாரு. ஸ்பின்னர்ஸை நல்லா லெக் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்பெஷலி பேட்டிங் செகண்டில் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். சிவம் துவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ப்ளே பண்ணல. வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0 ரன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஸ்டாட்ஸ் வந்து தப்பாக இருந்திருக்கு சிவம் துவே பொறுத்த வரைக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளே பண்ணிருக்காரு. 70% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. வெனியூலையுமே கொஞ்சம் டீசென்ட் நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சிவம் துவே பிக் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்பர் 6ல் வராரு. அவரோட பொசிஷன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4 தான். அது வந்து அவருக்கு ஆப்டான பொசிஷன். பட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பெருசாக வந்துட்டு மேலே ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூவும் கம்மியாகுது. ஹூடா ஸ்கிப் பண்ணலாம். மேலே ப்ரமோட் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இவரெல்லாம் 1 டவுன் நம்பர் 4 கூட வேண்டாம். ஓப்பனிங் 1 டவுன் இறங்கக்கூடிய பிளேயர். அவரை தூக்கி ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்பர் 7 வைக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு பெரிய ரிஸ்க்கான மூவ் தான். ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா MS தோனி 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். பஞ்சாப் ரொம்ப பிடிச்ச டீம். ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. 16%க்கு ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்டிங் வந்துருந்தார். லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹர்ஷல் பட்டேல் அகைன்ஸ்ட் ஒரு வீக்னஸ் இருந்தது. அது மாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டார். பட் இந்த மேட்ச்சுக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அன்ஷுல் கம்போஜ் ஃபஸ்ட்டு போலிங்கில் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். 11% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போலிங்கில் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக அந்த பிரியான் சாயாவோட விக்கெட்டை ஏர்லியராக இவர் எடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நூர் அகமது 2 இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணுங்கள். ஹெட்டாக இருக்கட்டும் வெனியூவாக இருக்கட்டும் அவரோட நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங்கில் வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மத்தீசா பத்திரனா அகெயின்ஸ்ட் பஞ்சாப் பெரிய நம்பர்ஸ் வந்து பார்க்க முடியல. 12 மேட்ச் ஆடி 18 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங் டீசெண்டாக இருந்திருக்கு. செகண்ட் போலிங்கும் டீசெண்டாக இருந்திருக்கு.
இவர் 11ல் ஆடினார்னா 2 இன்னிங்ஸுமே வந்து இந்த கிரவுண்டில் நல்லா ஆடிருக்காரு, கன்சிடர் பண்ணுங்கள். பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவரால் விக்கெட் எடுக்க முடியல. பிரியான்ஸ் ஆரியா அவர் போட்டு ஈஸியாக பவுண்டரிஸ் ஆடிட்டார். ரொம்ப வைடு போடுறாரு. ஸோ 12th ஓவருக்கு அப்புறம் தான் போல் பண்ண வராரு. அப்போ மேட்சை ஒரு குரூஷியல் சுச்சுவேஷன் கொண்டு போகணும். டைட்டாக போல் பண்ணுற சமயத்தில் அவர் போடுற ஒய்டுமே பார்த்திங்க அப்படின்னா தோனிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ விக்கெட் கீப்பர் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, இது க்ரீஸ் அப்படின்னா, இது பேட்ஸ்மேன் அப்படின்னா, இங்கே பிச் பண்ணி பால் இங்கே ட்ராவல் ஆகுது. அதாவது இதுதான் வைடு ஏரியா ரைட் ஹேண்டருக்கு. ஸோ பால் வந்து நம்ம மோஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாஸில் தான் பால் டெலிவர் பண்ணணும். அவர் ஸ்ட்ரைட்டாகவே தூக்கிட்டு வந்து இங்கே போடுறாரு. ஸோ கீப்பர் பிடிக்கிறது அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒஸ்ட்டு ஃபார்மில் தான் பத்திரனா இருக்கார். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கலியில் வந்து 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் பிரியான்ஸ் ஆரியாவுக்கு இவர் ஓவரில் 2வது பாலே கேட்ச் வரும். யாரும் விட மாட்டாங்க, இவரே தான் விடுவார். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிருப்பார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 2 இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கலில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் ஆண்ட்ரி சித்தார்த்துன்னு சொன்னது இந்த பையன் தான், 19 years ஆஃப் ஓல்டு. ஸோ தமிழ்நாடு பிளேயர் தான், குவாலிட்டியான ஒரு யங்ஸ்டர். ஸோ வாய்ப்பு கிடைக்குதா 11ல் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஜடேஜா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சகல் 2 முறை, ஹர்ஷ்தீப் சிங் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சாம் கரனுக்கு பெருசாக பேட்டில் எதுவும் இல்லை. சிவம் துபையை ஹர்ஷ்தீப் 2 முறை, மற்றபடி பேட்டில் எதுவும் இல்லை. ஷேக் ரஷீத் பொறுத்த வரைக்கும் ஹர்ப்ரீத் பிரார் வந்து 1 முறை அவுட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தீபக் ஹூடாவை பொறுத்த வரைக்கும் சகல் 3 முறை, தோனியை சகல் 3 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. பட் தோனி நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிருக்காரு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் யார்கிட்டலாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுஷ் மாத்ரே ஓரளவுக்கு இந்த 5 பிளேயர்ஸில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே அண்டு டெவால் ப்ரிவிஸ் இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தரை நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்பி பிக் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் உங்களுக்கு பெஸ்ட் பிக்காக இருப்பார். இல்லை பவர் பிளே அட்வான்டேஜ் இருக்குது, இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே நல்லா ஆடி கொடுப்பாருன்னா அவர்கிட்ட நீங்கள் போகலாம். 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். லோ பர்சன்டேஜில் இந்த மேட்ச்சுக்கு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ் அண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த டீமுக்காக நல்லா ஆடிருக்காரு. ஸோ கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு. குவாலிட்டியான பேட்டிங் வந்து மேலே ப்ரொமோஷன் அவரே எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ மேலேயும் பேட்டிங் வர்றாரு, பவுலிங்கும் பண்ணுறாரு ரீசனுக்காக. இந்த 2 பிளேயர்ஸ் போக உங்களுக்கு வேணும்னா எம்எஸ் தோனி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷனில் கலில் அகமது ஃபஸ்ட்டு போலிங் ஒரு பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இருக்கார். அண்ட் ரவீந்திர ஜடேஜா மற்றபடி யாரும் தேவையில்லை அப்படிங்கிறது தோணுது. இன்னும் ரிஸ்க் எடுத்திங்கன்னா நூர் அகமது வந்து ஃபஸ்ட்டு போலிங்கில் வீசி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டீம் பஞ்சாப். ஸோ இவங்களோட ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். பிரியான்ஸ் ஆரியா, பிரப்சிமரன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், ஜென்சன், ஜோஷ் இங்கிலீஷ், நெஹால் வதியரா, சஷாங்க் சிங், ஓமர் ஜாய், அடுத்தது ஹர்ப்ரீத் பிரார், அடுத்து யுஸ்வேந்திர சகல், லாஸ்ட்டாக ஹர்ஷ்தீப் சிங். இது வந்து கிட்டத்தட்ட பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறோம், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சகல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன். இந்த 3 போலர்ஸ் நீங்கள் ஃபுல் 4 ஓவர்ஸ் நம்பலாம். சிஎஸ்கேல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ரீசனுக்காக ஹர்ப்ரீத் பிரார் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆட மாட்டார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை ஸ்பின் ட்ராக்காக இருக்குதுன்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படியோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மேக்ஸ்வெல் ப்ளே பண்ணான்னா அவர் ஃபுல் 4 ஓவர்ஸும் போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியான்ஸ் ஆரியா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு. லாஸ்ட்டு மேட்சுமே செம்மையாக ஆடி இருந்தார். 69 ரன் பார்த்திங்க அப்படின்னா அது கேகேஆர் விக்கெட்டு. இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடி இருந்தார். பட் இந்த மேட்ச்சுக்கு நான் பர்சனலி இவர்கிட்ட வந்து ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் நம்பிக்கையாக பிக் பண்ணலாமான்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரப்சிமரன் சிங் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பெரிய நம்பர்ஸ் வந்து பார்க்க முடியலை. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இவர் நீங்கள் மறுபடியும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்ட் டேஸில் நிறைய மேட்சஸ் வந்து 30+, 40+ வந்து அடிச்சிருக்காரு. ஸோ 2வது இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல. ஏன்னா 2வது இன்னிங்ஸில் வந்து இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுது, டாப் ஆர்டர்ஸ் அவுட் ஆகுறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சு பிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் இவர் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹெட்
பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் வென்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு 2வது பேட்டிங்லேயே கொடுங்க. ரீசன் என்ன அப்படின்னா 7 மேட்ச் ஆடி 17 ரன் தான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. 86% பிக் பண்ணி நிறைய பர்சன்டேஜ் வந்து கேப்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் பவுண்ட்ரி. இவர் என்ன தான் நல்லா ஸ்பின்னர்ஸ் ஆடினாலும் சிஎஸ்கே பவுலர்ஸில் மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரன் இவரை ஸ்லைட்லி கஷ்டப்படுத்துவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட ஐபிஎல்ல ஒரு மொத்தம் 86 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் நியூஸ் வந்தது. அதில் அவரோட மொத்த ஐபிஎல் ஆவரேஜே பார்த்தீங்க அப்படின்னா 23 தான். அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட்டு ஒரு 15-17 இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் 6. அவர் வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு 5-6 கோடி ரூபா கிட்ட போயிருந்தார். லாஸ்ட் சீசன் கொஞ்சம் அதிகமாகவே ஆர்சிபி வந்து அவரை எடுத்திருந்தாங்க. பட் ரொம்ப பெரிய ஸ்கேமர் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஐபிஎல் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. பேட்டிங்கில் பவுலிங் டைட்டாக போல் பண்ணுவார். பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஜடேஜாக்கு அகைன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. வீக்னஸ் இல்லாத பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டாகவே விக்கெட் ஆகிட்டு இருக்காரு. வீக்னஸ் இருக்கக்கூடிய ஜடேஜாக்கு அகைன்ஸ்டாக எப்படி ஆட போகிறாருங்கிறது தெரியலை. அட் த சேம் டைம் நூர் அகமது இந்த மாதிரியான ஒரு மிடில் ஓவர்ஸ் காம்போவில் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரிஸ்க்காக போனீங்கன்னா பவுலிங் வச்சு மட்டும் பிக் பண்ணலாம். 2வது பவுலிங் டியூ வருமானு கேட்டால் அதிகபட்ச சான்ஸ் வந்து 50-50 தான். டியூ அதுக்கான பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். ஆச்சே பார்க்கலாங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு மார்க்கோ ஜென்சன் ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து எஃபெக்டிவாக இருப்பார். இது வரைக்கும் பெரிய நம்பர்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக கொடுக்க முடியல அவரால். வென்யூலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து இங்கே இறங்க மாட்டார். லாஸ்ட் மேட்ச் வந்து டவுன் தி ஆர்டர் இறங்கின ரீசனுக்காக அவர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் டவுன் தி ஆர்டரில். ஸோ நம்பர் 3 நம்பர் 4 இறங்கக்கூடிய ஒரு பேட்டர். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ட்ராக்கில் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸில் ஆடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். ஃபஸ்ட் மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டு போயிட்டார். பட் இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 30 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்குது. 16% தான் பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெஹால் வதீரா இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 50 அடிச்சிருக்காரு. இது வந்து மும்பைக்கு ஆடும்போது மும்பை ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 13% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் பிக்காக இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் நெஹால் வதேராவை 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். என்ன ப்ரோ எல்லா வெளியிலும் ஃபஸ்ட் பேட்டிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் 2 இன்னிங்ஸுமே இவரை மஸ்ட்டு அவங்க டீமில் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பெட்டர். சஷாங்க் சிங் பேட்டிங் கிடைக்கல லாஸ்ட் மேட்ச். அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் சரியாக தெரியலை. யான்சன் இறக்குறாங்க, ஜாஸ் இங்கிலீஷ் கொண்டு வந்து இறக்குறாங்க, சஷாங்க் சிங் இறக்கலை. அவருக்கு எதுவும் இன்ஜுரியா இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக புரியலை, தெரியலை. ஸோ ஹெட் ஆவரேஜ் மட்டும் பாருங்கள் 59, வென்யூவில் 25, 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோடய ஆப்ஷனாக இருக்குது. ஓமர்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம், வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காது. ஹர்ப்ரீத் பராருமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹெட் ரெக்கார்ட் பாருங்கள், வென்யூ ரெக்கார்ட் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யுஸ்வேந்திர சகல் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே ஃபஸ்ட் பவுலிங் திணறி இருக்காரு. பட் 2வது பவுலிங் ஓகே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு இந்த கிரவுண்டில். ஸோ டீமுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. 57% ஒர்த்தானா 2 இன்னிங்ஸும் அஸ் பிளேயராக நம்ம பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுலிங் எஃபெக்டிவாக இருப்பார். 87% பிக் பண்ணியிருக்காங்க. யான்சனை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் சேஞ்சஸ் பெருசாக இருக்காது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஜடேஜா பிரப்சிமனோட 2 முறை அவுட் ஆகியிருக்காரு. பியான்ஸ் 100 ஒரு முறை. அண்ட் ஸ்ரேயாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாம் கர்னுக்கு அகேன்ஸ்டாக நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் 3 முறை அவுட் ஆகியிருக்காரு. நெஹால் வதீரா வந்து 13 அகேன்ஸ்டாக 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் வர்சஸ் ஜடேஜா 6 டைம்ஸ் வந்து அது நடந்திருக்கு. அடுத்தது ஜாஸ் இங்கிலீஷ்க்கு பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. சஷாங்க்கும் பெரிய வீக்னஸ் பார்க்க முடியலை. இப்போது இந்த பர்டிகுலர் பஞ்சாப் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஸோ ஹை பர்சன்டேஜில் டாப் 3 பிளேயர்ஸ் ப்ளஸ் மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சகல்னு சொல்லி ஒரு 6 பிளேயர்ஸ் சம்திங். இந்த 6 பிளேயர்ஸில் நீங்கள் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி அடித்த ரீசனுக்காக இவர் வந்து பர்சனலி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஃப்ளாப் ஆவார் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கோ யான்சன், இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு 3rd ஆப்ஷன் வேணும்னா ரிஸ்க் எடுத்திங்கன்னா பிரப்சிமரன் போகலாம். பட் அது வந்து 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க. இப்போ பஞ்சாப் வந்து 2nd பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா அந்த 2 பிளேயர்ஸ் வந்துமே நீங்கள் ஃப்ளாப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெகாஜியரில். பட் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 பிளேயர்ஸுமே எஃபெக்டிவ் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் யான்சன் அண்ட் பிரியான்ஸ் ஆரியா வந்து ரிஸ்கி ஆப்ஷனில் பிக் பண்ணிக்கிறேன்.
இப்போது ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன் ஹை பர்சன்டேஜில். இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷஷாங்க் சிங், ரெண்டாவது நெஹால் வதேரா. இந்த 2 பிளேயர்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ். இன்கேஸ் உங்களுக்கு மேக்ஸ்வெல் ப்ளே பண்ணால் மேக்ஸ்வெல் பிக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ மேக்ஸ்வெல் வரல, ஸ்டோயினிஸ் தான் 11ல் எடுத்திருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டாவது பேட் பண்ண போகிறாங்க பஞ்சாப் அப்படின்னா ஸ்டோயினிஸை மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். அதுவும் இந்த இடத்துல வராரு ஸ்டோயினிஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யார்ட்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் சிவிசி ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரிஸ்க்கு தான். கேப்டன் ஆகிற அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹர்ஷ்தீப்கிட்ட மட்டுமே இந்த மேட்ச்சுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் விசிக்கு நெஹால் வதேரா அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஷஷாங்க் கூட ட்ரை பண்ணலாம், பட் இது ரொம்ப ரிஸ்க்கு தான். இந்த பிளேஸ்குள்ளே இருந்து நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸில் பிரப்சிமன் மட்டுமே பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியாங்க் சாரியா அண்ட் சிவம் துபே. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டெவால் பிரேவிஸ். ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்கோ ஜென்சன், ரவீந்தர் ஜடேஜா, சாம் கரன். பவுலர்ஸில் சஹல், நூர் அகமது அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக ஓரளவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து சாம் கரன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் நேராக கீழே போங்க, டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம சேனலோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். Thank you friends.